Hi friends, so welcome back to my channel. So இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா JavaScript ES6 ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி லெட் அண்ட் கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்போம் அண்ட் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா டெம்ப்ளேட் லிட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெம்ப்ளேட் லிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாவாஸ்கிரிப்டில் இது ஒரு புதிய ஃபீச்சர்ஸ் தான். 2015 ECMAScriptக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சராக இருந்திருக்கு. அதர் லாங்குவேஜ்லேயும் இருக்குது, லைக் வந்து பைத்தான்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பை டிஃபால்ட் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, சிம்பிளாக ஸ்ட்ரிங்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டெம்ப்ளேட் லிட்டரல் ஈஸியாக நமக்கு வந்து புரிய வைக்க போகுது. ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரிங்ஸ்லாம் வச்சு எப்படி பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம்னாக்கா ஸ்ட்ரிங்குக்குள்ளே இந்த மாதிரி வேரியபிள் நேமை யூஸ் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை நான் வந்து கிளியராக காமிக்கிறேன். டெம்ப்ளேட் லிட்டரலில் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நேம் இருக்கா, ஏஜ் இருக்கா. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படி நம்ம கொடுத்துருவோம். ஹலோ மை நேம் இஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து இதை பாருங்கள், இது ஒரு கொட்டேஷனுக்குள்ளார இருக்கும். அண்ட் தென் நேம், இந்த நேமோட வேரியபிளை இங்கே நம்ம வந்து பேஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் அண்ட் ஐ ஆம் இந்த ஏஜுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து வருது, 25 years old அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து கோட் அடிச்சே காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். கான்ஸ்ட் அலைஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு கான்ஸ்ட் மை நேம்னு போட்டுப்போம். அலைஸ் அப்படிங்கிறது நேம் அப்படிங்கிறது போட்டுப்போம். அதே மாதிரி கான்ஸ்ட்டு இப்போ வந்து நான் வேறு ஒரு ஏஜ்னு வச்சுப்போம், வந்து 20 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கான்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ரிசல்ட்டுன்னு போடுவோம். ஓகே, சும்மா அதில் இருக்கிற மாதிரி வேறு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். இப்படி கொட்டேஷனுக்குள்ளார என்ன பண்ணுவோம், ஐ ஆம் அப்படின்னு போடுவோம். சரி, இப்போ வந்து மை நேம்னு போட்டால் இது இன்னும் என்ன ஆகும், ஒர்க் ஆகாது இல்லையா? அது எல்லாருமே தெரியும். மோஸ்ட்லியாக மை நேம் அப்படின்னு போட்டோம்னாக்கா இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த மை நேம் வேணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ், இங்கே அதோடைய வேரியபிள் நேம் ஆட் பண்ணுவோம். மறுபடியும் ப்ளஸ் போட்டு அப்படிங்கிறது நம்ம போடுவோம். ஸோ இப்போ வந்து மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுவோம், மறுபடியும் என்ன செய்வோம், ஏஜ்னு போடுவோம், மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். சாரி, வேணாம்னா விட்டுடுவோம். ஸோ இது பிரிண்ட் பண்ணணும், என்ன செய்வோம், சிஎல்ஜி ரிசல்ட்டு பிரிண்ட் பண்ணோன்னா இது வந்து உங்களுக்கு வரும். நோட் ஆப்ஸ் இஸ் மை நேம் இஸ் ஐ ஆம் அலைஸ் அண்ட் மை ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்லியாக இதுமாதிரி போயிட்டே இருந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்ப்ளேட் லிட்டரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இந்த டெம்ப்ளேட் லிட்டரில் யூஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வார்த்தையை பேக்டிக்ஸ். கரெக்டாக உங்களுடைய கீபோர்டில் லெஃப்ட் கார்னர் எஸ்கேப் சிம்பிள் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்கள், ஒரு டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க் தான் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்கன்னா தெரியும். பேக் டிக்னு சொல்லுவாங்க, டபுள் கோட்டுன்னு சொல்லுவோம், டபுள் கோட் சிங்கிள் கோட்டுன்னு. அந்த கோட் கிடையாது, இது வந்து பேக் டிக். இதுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இதை பேக் டிக்குங்கிற போது நம்ம கோலன் அடிச்சுட்டு டபுள் கோட் சிங்கிள் கோட் ஏதாவது பண்ணிட்டு போட்டுருவாங்க. இது கிடையாது. இதில் வந்து நம்ம சிங்கிள் கோட் போட்டிருந்தாலும் சரி, டபுள் கோட் பண்ணணும். இந்த பேக் டிக்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டெம்ப்ளேட் லிட்டரல் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேக் டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சிம்பிளும் இருக்குது இதே டெம்ப்ளேட்டர், அதை நான் காமிக்கிறேன். ஸோ அந்த பேக்டிக் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் முடியும். சொன்ன இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அதே தான் பாருங்கள். இந்த பேக்டிக் உள்ளார என்ன நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து அழகாக பிரிண்ட் ஆகிடும். நிறைய கால்குலேஷன்ஸும் நம்ம வந்து பண்ணலாம். இதே ப்ரோக்ராமை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், பேக்டிக் போடுறேன், ரிசல்ட்டுன்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு பேக்டிக் தான். இந்த பேக்டிக் உள்ளார நம்ம என்ன வேணால் டைப் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐஎம்னு போட்டுட்டேன். ஓகே, சாரி, ஐஎம்னு போட்டுட்டேன். இப்போது இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேர்லி பிரேசஸ் உள்ளார நம்ம வேரியபிள் நேமை ப்ளேஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். ஐஎம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, சும்மா பாருங்கள், இது கிளியர் பண்ணிக்கிறேன். ஐஎம் அலைஸுங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் திரும்ப எத்தனை கொட்டேஷன், 1 2 3 4 தடவை நான் வந்து கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் இதெல்லாம் தேவையே இல்லை, ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாலே போதும். அந்த ஸ்பேஸ்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்பேஸ்லாம் இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்பேஸ் இல்லாமல் அந்த இது வந்துருக்கு. நம்ம 4-5 ஸ்பேஸ் விட்டாலும் அதுவும் கன்சிடர் ஆகும். இப்படி கேப் விட்டிங்கன்னா அப்புறம் இவ்வளோ கேப் வரும். அதெல்லாம் கரெக்டாக நம்ம என்ன ஸ்பேஸ் தேவையோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதையும் கவனிச்சிக்கணும். 2 அண்ட் மை ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு
இந்த டாலர் சிம்பிள் இப்படி போட்டிங்கன்னா இது வந்துடும். ஏஜ் வந்து நம்ம அங்கேருந்து இந்த ஏஜ் தான் நம்ம போட்டுடுவோம். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் சிம்பிள். 2 பேக்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணா பின்னா நிறைய இது வந்து ஒரு சிம்பிளான இது. இதே நீங்கள் பெரிய ஸ்ட்ரிங் பெரிய ஒரு இது எழுதுறீங்கன்னா கண்ணா பின்னா நிறைய இந்த டபுள் கோடு இல்லை சிங்கிள் கோடு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன். இந்த ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் நிறைய பேக்டிக் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய டபுள் கோட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இட்ஸ் நாட் குட். அது இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது, நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேல்குலேஷன்ஸும் பண்ண முடியும். எப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் இந்த ஏஜ் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு ஏஜ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாம் தூக்கிடும். 10 அப்படின்னு போட்டுக்கிறேன், ஏஜ் 2ன்னு போட்டுக்கிறேன், அதுக்கு வந்து அப்படின்னு போட்டுக்கிறேன். இது அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சம்மிங் டு ஏஜ் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? சம்மிங் டு ஏஜ் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி பேக்டிக் அதே தான் இது மாதிரி போட்டுட்டு பண்ணுறோம் இல்லையா? ஏஜ் 1 ப்ளஸ் ஏஜ் 2 இது பார்த்தீங்கன்னா சம் இஸ் ஈக்குவல் டு கூட போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா 10 ப்ளஸ் இது 30 10 ப்ளஸ் 20. ஸோ இது வந்து அந்த மாதிரி கேல்குலேஷனும் டேரெக்டாகவே நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இன்னும் இருக்குது. இட்ஸ் நாட் எண்டட். லைக் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள். நம்ம பொதுவாக வந்து அந்த பழைய இதிலே காமிச்சுனா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ மை ஏஜ்னே இருக்கட்டும். இது வந்து கான்ஸ்டன்ட் மை ஏஜ் மை நேம் சாரி இஸ் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது மை நேம் இஸ் ஏஜ். மறுபடியும் இன்னொருத்த வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரெண்டோடைய நேம் வந்து அலைஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போது ஐஎம் அப்படின்னு போட்டு அப்புறமா மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், ஒரு நியூ லைன் புது லைனில் ஐஎம் மை ஃப்ரெண்ட் இஸ் அலைஸ் இஸ் 20 அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன செய்வோம், இங்கே ஒரு நியூ லைன் போடுவேன்னா இப்படி வருமா? இந்த இடத்துல போட்டு ப்ளஸ் போட்டுட்டு ஒரு நியூ லைன் போடுவேன்னா இப்படி போடுவோம் நியூ லைன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மை ஃப்ரெண்ட் முதல்ல இது வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். 1 செகண்ட். ஓகே, ஃபிங்கர்ஸ் crossed. தப்பு. ஏஜ் 1ங்கிறது வரணும். சாரி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வருது பாருங்கள். இது ஸ்பேஸ் கூட இப்போ கரெக்டாக இது பண்ணிடணும். மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வருது. மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், ஏஜ் ஃப்ரெண்ட் நேம் ப்ளஸ் போடுவோம். மறுபடியும் இங்கே வெளியே வரணும். கன்ஃபியூஷனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வெளியே வரணும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு போடுறோம். மறுபடியும் ஒரு ப்ளஸ் போடுறோம். மறுபடியும் ஒரு கொட்டேஷனும் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் இதுன்னு போட்டோம். அண்டு இஸ் ஏஜ் இஸ் அப்படின்னு போடுறோம். மறுபடியும் இங்கே ஒரு ப்ளஸ் போடுறோம். மறுபடியும் இங்கே ஒரு எங்கே போகுது பாருங்கள், ஏதோ நீட்டாக போயிட்டே இருக்குது. இது மாதிரி கட்டுற மாதிரி ஒரு லைன்லாம் வரமாட்டேங்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே இஸ் அப்படின்னு போடுறோம். மறுபடியும் வந்து ப்ளஸ் போடுறோம். மறுபடியும் மை நேம் ஏஜ் 2ன்னு போடுறோம். ஓகேங்களா? இவ்வளோ லைன் இது பாருங்கள் இப்படி அடிக்குது. ஸோ இதில் ஃபார்மேட் ஆகிடுச்சு. பட் லுக்ஸ் லைக் என்னமோ சம்திங் வியர்டாக இருக்குது பாருங்க. தெரியுதா? நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் ஜான் அண்ட் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அலைஸ் அண்ட் இஸ் ஏஜ் இஸ் 20 அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. இந்த நம்ம தேவையில்லை நினைக்கிறேன். இந்த பேக்டிக் போடலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். கரெக்டு தானே? 20 அப்படிங்கிறது வருது. ஸோ இது இவ்வளோ பெரிய லைன்லாம் எழுத வேண்டாம். நம்ம இன்னொரு அந்த பேக்டிக் வச்சு என்ன பண்ண முடியும், நியூ லைனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலாக நீங்களே என்ன இதில் நியூ லைன்லாம் விடாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே வந்து டைப் பண்ணிக்கலாம். இது ஸோ இதே நான் காப்பி பண்ணிடுறேன், இங்கே போடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேக்டிக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு இப்படியே போடுறேன். வெயிட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேக்டிக் எடுத்துகிட்டு ஐஎம் அப்படின்னு போட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே டாலர் சிம்பிள் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஜ் 1 ஐஎம் மை நேம்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இப்படி கீழே வந்துடலாம். அழகாக நியூ லைன்லாம் அடிக்கவே தேவையில்லை. அழகாக இப்படி கீழே வந்துட்டு மை ஏஜஸ் அப்படி போட்டு மறுபடியும் இங்கே ஏஜ் 1ன்னு போடுறேன். மறுபடியும் ஒரு லைன் கீழே வைக்கிறேன், ஸ்பேஸ் மை ஃப்ரெண்ட், மறுபடியும் பேக் போகும். இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டு ஃப்ரெண்டு நேம் என்னென்னு அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரேன். இந்த பாருங்கள், நான் இப்போ நியூ லைன்லாம் போட்டேன். நானே ஒரு கட்டுரை எழுதுகிற மாதிரி லைன் பை லைனாக எழுதுகிறேன் பாருங்கள். தெரியுதா? மை ஃப்ரெண்ட் இஸ் சாரி இயர்ஸ்
ஓல்ட் அப்படிங்கிறது போட்டேன். பேக் டிக் இது கீழே இருக்குது பாருங்கள், அந்த பேக் டிக் ஸ்ட்ரக்சராக வந்துருச்சு. நான் அதை டைப் பண்ணேன், அதை பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு. சரி, இதெல்லாம் எங்கே ஆக்சுவலாக யூஸ் ஆகுது, இதெல்லாம் ஓகே, இது ரைட்டு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக ஆக்சுவலாக ஏன் இதெல்லாம் தேவையில்லை, இப்படியே பண்ணிடலாமேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிளும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு HTML ஸ்னிப்பட்டே நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். HTML ஸ்னிப்பட்டே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக தான் தேவைப்படும். நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நியூ லைன் அடிப்பீங்களா? அடித்தா நல்லாவும் இருக்காது. ஒரு HTML டேகே இந்த மாதிரி பேக்டிக்குள்ளார கொடுத்துட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சு, பார்க்க நீட்டாக இருக்கும். ஒன்று இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மட்டும் போட்டுக்கணும். ஸோ அது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீபக் பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் பெரிய கோடு எழுதிட்டீங்க, அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கோடு எழுதிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக டீபக் பண்ண வேண்டியதுக்கான விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா டீபக் பண்ணுறது இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். நம்ம டீபக் பண்ணுறதுக்கு கன்சோல் லாக் பண்ணிவிட்டு நேம்னா என்னது, அதோட யூஸர் இதுதான், இது என்ன வருது ஆக்சுவலாக இந்த வேரியபிளுக்கான query என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து டீபக் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நம்ம டெம்ப்ளேட் லிட்டரில் பண்ண முடியும். ஸோ அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வைசபிள் நீங்கள் பேக்டிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் மோர் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டெம்ப்ளேட் லிட்டரில் பற்றி உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்மரைஸ் பண்ணணுன்னாக்கா பேக்டிக் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சிங்கிள் கோட் டபுள் கோட்லாம் நம்ம யூஸ் பண்ணதில்ல, ஒரே ஒரு பேக்டிக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம வேரியபிள் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டாலர், அதுக்குள்ளார இந்த கேர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே நம்ம வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங்ஸுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் டெம்ப்ளேட் லிட்டரலுக்கான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கான்செப்ட்குள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ.